விபத்து ஏற்பட்டால் 112 என்ற நம்பரை அழையுங்கள். தீயணைப்புத்துறை, காவல்துறை, ஆம்புலன்ஸ் உதவி உடனடியாக கிடைக்கும். நமது சந்தோஷம் மற்றவர்களுக்கு துக்கமாக மாறிவிடக்கூடாது. ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டால் அதில் முதலில் காப்பாற்றப்பட வேண்டியவர்கள் யார் என்பது குறித்து மயிலாடுதுறையில் பள்ளி வாகன ஓட்டுநர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திய தீயணைப்புத்துறை நிலை அலுவலர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளிகளின் வாகனங்களில் செல்லும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பள்ளி வாகனங்கள் செயல்திறன் குறித்து மயிலாடுதுறை அருகே லட்சுமிபுரத்தில் உள்ள தனியார் பள்ளி மைதானத்தில் அதிகாரிகள் குழுவினர் கூட்டாய்வு மேற்கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தலைமையில் மாவட்ட எஸ்பி மீனா, கோட்டாட்சியர் யுரேகா, மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அம்பிகாபதி, மயிலாடுதுறை வட்டார போக்குவரத்து அலுவலர் சரவணபவன், காவல்துறை, தீயணைப்புத்துறை அதிகாரிகள் அடங்கிய கூட்டாய்வு குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் விபத்துக்களை தடுப்பது, விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு முதல் உதவி செய்து மருத்துவமனைக்கு எளிமையாக கொண்டு செல்வது எப்படி என்று மயிலாடுதுறை தீயணைப்புத்துறை நிலைய அலுவலர் ரமேஷ் தீயணைப்பு வீரர்களின் செய்முறையோடு விளக்கம் அளித்தார். அப்போது அவர் பேசுகையில், பெரிய விபத்து ஏற்பட்டால் 112 என்ற நம்பரை தொடர்பு கொண்டால் ஆம்புலன்ஸ், காவல்துறை, தீயணைப்புத்துறை ஆகிய 3 துறைகளின் உதவி கிடைக்கும் என்றும், மாணவர்களை பாதுகாப்பாக வீட்டில் விட்டுவிட்டு உங்கள் சந்தோஷத்தை கொண்டாடுங்கள். நமது சந்தோஷம் மற்றவர்களுக்கு துக்கமாக மாறிவிடக்கூடாது. ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டால் அதில் முதலில் காப்பாற்றப்பட வேண்டியவர்கள் யார் என்பது குறித்து பள்ளி ஓட்டுநர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்.